ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 11th கெமிஸ்ட்ரிக்கான ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் தான் பசங்களை பார்க்க போகிறோம். டாப் 15 கொஷின்ஸ்ப்பா. ஒவ்வொரு யூனிட்லேருந்துமே 15 கொஷினை கொடுத்துருக்கு நம்ம பசங்களுக்கு. இல்லை ப்ரோ ரொம்ப அதிகமாக இருக்கு ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம பசங்களுக்கு ரொம்ப கம்மியான கொஷின், அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய டாப் 7 கொஷின்ஸ் போகிறோம் ஒவ்வொரு யூனிட்லேருந்துமே. ஸோ அந்த கொஷின்ஸை கூட படித்தாலே போதும் நம்ம பசங்க மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம். நான் மார்க் ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இதை படிங்க. இல்லை ப்ரோ என்னால் இவ்வளோ படிக்க முடியாது ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்க, அந்த வீடியோக்கு தயவு செஞ்சு படிச்சிருக்கப்பா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினை போட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் பசங்க தெளிவாக சொல்லிடுறப்பா. இதே மாதிரி நான் போடக்கூடிய எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் எல்லாம் வேணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் கீழே நம்ம டெலிகிராம் குரூப் மட்டும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நான் பசங்களாம் நோட்ஸ் கைட்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், இன்னும் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் கண்டினியூஸாக பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்கப்பா. முக்கியமான மேட்ரு இதில் வால்யூம் 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் பசங்களுக்கு வால்யூம் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டு அதுக்கப்புறம் கோல்டன் கொஸ்டின் சொல்லிட்டு நம்ம 11th கெமிஸ்ட்ரி பற்றி போடுறோம் பசங்களை. அந்த கொஸ்டினில் போகிற படித்தாலே போது நம்ம பசங்க அடித்து சொல்கிறேன். கெமிஸ்ட்ரியில் கேட்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் பக்காவாக அட்டன் பண்ணிடலாம். கம்பல்சரி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் ஆனது நம்ம டெலிகிராம் குரூப்போ இல்லை வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் நான் அப்லோட் பண்ணுறேன். போயிட்டு யார் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கள். அந்த சம்ஸ் நம்ம பசங்க போட்டு பார்க்குறீங்க, நான் கொடுக்குற ஈக்குவேஷன் நம்ம பசங்க ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னாலே போதும். கண்டிப்பாக கம்பல்சரி கொஸ்டினை பக்காவாக அட்டன் பண்ணிடலாம்ப்பா. சரிங்களா? அதில் உறுதியாக இருங்க. சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2 பார்க்குறோம். ஸோ யூனிட் செகண்ட் ஒன்று வந்து how many orbitals are possible for n equal to 4, வெரி இம்பார்ட்டன்ட். பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் நல்லா படிச்சிங்க. இந்த பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், ஆஃப் பிரின்சிபல், அன்ஸ் ரூல், டிஃபைன் இந்த 3 4 5 6 தயவு செஞ்சு படிச்சிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி 7th ஒன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் Mn2+ and Cr2+, இது வந்து கம்பல்சரி கேட்ட கொஸ்டின்ப்பா. 8th ஒன் டி ப்ராக்லி ஈக்குவேஷன் டிவல்டி நேச்சர் ஆஃப் மேட்டர், வெரி இம்பார்ட்டன்ட். 9th ஒன் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். 10th ஒன் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி தயவு செஞ்சு படித்து விடுவீர்கள். நெக்ஸ்ட் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்க்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன், குவாண்டம் நம்பர்ஸ் என்னன்னு பார்த்து வச்சுங்க. ஒரு சில டைம் கேட்குறாங்க உங்களுக்கு. போர் அட்டாமிக் மாடல், ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் 5 மார்க்ஸ் இதில் எது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா 1 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் மாடர்ன் பீரியடிக்கலா உங்களுக்கு அதிகமாக மோஸ்ட் ஆஃப் த டைம் 2 மார்க்ஸ் கேட்ட கொஸ்டின். ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அயனைசேஷன் என்தால்பி. 6th ஒன் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ். 7th ஒன் டயகனல் ரிலேஷன்ஷிப். 8th ஒன் ஸ்கிரீனிங் எஃபெக்ட், வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் புக் மேக்கில் இருக்கக்கூடிய 33 34 37 40. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுங்கப்பா. 10th ஒன் கால்குலேட் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். 11th ஒன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். இதில் பாலிங் மெத்தட் ஃபார் த டிட்டர்மினேஷன் ஆஃப் அயனிகேட்டிவ்ஸ். ஓகேங்களா? யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் கோவலன்ட் ஹைட்ரேட்ஸ், வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் தயவு செஞ்சு படிச்சிருங்க, படிக்காமல் தான். 3rd ஒன் பொசிஷன் ஆஃப் ஹைட்ரோஜன் இன் பீரியாடிக் டேபிள், கம்பல்சரி இந்த கொஸ்டின் பத்திரிக்கப்பா. இந்த கொஸ்டின் ஆனது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். வாட்டர் ஐசோடோப்ஸ், நேம் த ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன். சம்டைம்ஸ் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கம்பல்சரியும் கேட்கறாங்க. யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர், இந்த எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் ஆஃப் டியூட்டீரியம், இந்த மாதிரி இந்த ஆர்த்தோ பேரா ஹைட்ரோஜன். ஸோ இது நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும். 5 மார்க்லேயே கூட பார்த்தீங்கன்னா ஏ பி சின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் கேட்பாங்க. ஸோ இதுலேயும் 2 மார்க் 2 மார்க்கு கேட்டு ஒரு ஈக்குவேஷன் ஐயூபேக் நேம் அந்த மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா? அதனால சொல்கிறேன், இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே படித்தாதான் இது வந்து உங்களுக்கு 2 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்களுக்கு இந்த கொஸ்டின் 2 மார்க்கில் தான் கேட்பாங்க அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. 2 மார்க்குள் கேட்கக்கூடிய கேள்வியானது 5 மார்க்லையும் கேட்கலாம். புரியுதுங்களா? ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் படிச்சு வச்சுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் மெத்தட் நல்லா பார்த்து வச்சுங்க. 4th ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அண்ட் இட்ஸ் யூசஸ், வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மேக்னீசியம். ஓகேங்களா? 6th ஒன் சிமிலரிட்டிஸ் ஆஃப் லித்தியம் அண்ட் மேக்னீசியம், வெரி இம்பார்ட்டன்ட். 7th ஒன் டயகனல் ரிலேஷன்ஷிப், கம்பல்சரி படிச்சிங்க. பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோடியம் அண்ட் பொட்டாசியம், இது மோஸ்ட்டாக படிச்சிக்க மாட்டீங்க நம்ம பசங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த யூனிட்ல கூட யூசஸ் என்னென்ன இருக்குது அதை பார்த்து வச்சுக்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இப்போ யூனிட் 6பா. ஸோ யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் இந்த பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் ஆக்ட், கே-லூசக்ஸ் லா, இந்த அவகட்ரோஸ் லா, அவகட்ரோ ஹைபோதீசிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து வச்சுங்க. லா கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் லா போட்டிருக்கேன். இந்த லாவில் நான் பசங்க ரிப்பீட்டடாக ஆஃப் லீக் படிச்சிருப்பீங்க, குவார்டர் லீக் படிச்சிருப்பீங்க, கண்டினியூஸாக படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு நல்லா ரிவைஸ் பண்ணிங்க. கம்பல்சரி லா கொஸ்டின் இதில் வந்துடுது. சரிங்களா? வேண்ட் ஆஃப் ஃபேக்ட், வெரி இம்பார்ட்டன்ட். மெத்தட் ஆஃப் லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸ், வெரி இம்பார்ட்டன்ட். த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஃப்யூஷன் எஃபிஷியன், கம்பல்சரி படிச்சிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த ஐடியல் கேசஸ் அண்ட் ஹவு தே டிஃபர் ஃப்ரம் ரியல் கேசஸ், நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த கொஸ்டினும் 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லக்கூடிய 5 மார்க்னா இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், வேண்டர் வால்ஸ் ஈக்குவேஷன், இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான் இருக்குது. இந்த வால்யூம் 1லேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா இந்த 2 கொஸ்டின் சொல்லுவேன். சரிங்களா? நெக்ஸ்ட் யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தயவு செஞ்சு படிச்சிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன் இந்த எஸ் லா. 3rd ஒன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வித் எக்ஸாம்பிள், கம்பல்சரி படிச்சிருங்க.
பார்த்துங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சு இது படிச்சிருக்க மாட்டீங்க, படிக்கலாம் போய்ட்டு உடனே படிச்சிருக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4th ஒன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி நல்லா பார்த்து வச்சுங்க சரிங்களா. 5th ஒன் என்தால்பி ஆஃப் கம்பஷன் நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் மோலார் தெர்மல் கெப்பாசிட்டி 6th ஒன் அதுவும் பார்த்து வச்சுங்க. 7th ஒன் என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் ஓகேங்களா. 8th ஒன் லேட்டிஸ் எனர்ஜி வெரி 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 இம்பார்ட்டன்ட் பசங்க பார்த்துங்க. 9th ஒன் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்ட் பாத் ஃபங்க்ஷன் வித் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் பார்த்து வச்சுங்க. சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின் எல்லாம் பார்த்து வச்சுங்கப்பா. கண்டிப்பாக சொல்கிறேன், இதில் இருக்கிறத நம்ம பசங்க படித்தாலே போதும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் பக்கா வட்டம் பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் நம்ம பசங்களுக்கு வால்யூம் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுறேன். முக்கியமான மேட்ரு, நம்ம பசங்களுக்கு கோல்டன் கொஸ்டின் போட போகிறேன். ஒவ்வொரு யூனிட்லையுமே 7 கொஸ்டின் தான் போட போகிறேன். இதில் 15 இருக்குது, அப்படியே பாதி குறைச்சி போட போகிறேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஓவராலாக படித்தாலே போதும் நம்ம பசங்க கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பக்காவாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு நான் கேரண்டி பசங்களா. ஸோ கவலையப்படாதீங்க. கம்பல்சரிக்கு தயவு செஞ்சு நான் இப்போ டெலிகிராம் மட்டும் வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் போகிறேன், அதில் போய் ஜாயின் பண்ணுறேங்க. அது பார்த்து அந்த சம் ட்ரை பண்ணாலே போதும். உங்களோட கெமிஸ்ட்ரியோட கம்பல்சரி அட்டன் பண்ணலாம் சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வால்யூம் 2 போட்ட உடனே கீழே டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா கமெண்ட் செக்ஷன் செக் பண்ணிங்க. அதில் நான் பசங்களுக்கான வால்யூம் 2க்கான ஆன்சர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டு வைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா. மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் அவங்க கூட ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க.